ஃப்ரெண்ட்ஸ், டுடே மகிழ்ச்சியாக இருக்குது எப்படி அப்படின்ட்டு ஒரு 3 டிப்ஸ் சொல்லலான் இருக்கிறேன். ஃபர்ஸ்ட் டிப்ஸ், எதையும் ரொம்ப யோசிக்காதீங்க. இது இப்படி நடந்துருமோ, அது இப்படி நடந்துருமோ, ஃப்யூச்சரில் என்ன நடக்கும், இவங்க என்னை பற்றி தப்பாக நினச்சிருப்பாங்களா, இப்படி தப்பாக நினச்சா என்ன ஆகும் அப்படின்னு யோசிக்கிறீங்களா? இங்கே உங்களை பற்றி நினைக்க யாரும் இல்லைங்க. அவங்கவுங்களுக்கு நிறைய வேலை இருக்குது. அவங்கவுங்க லைஃப்பில் அவங்கவுங்க ரொம்ப பிஸி. ஸோ எதையும் ரொம்ப யோசிக்காதீங்க. நெக்ஸ்ட் ஒன், யாரையும் ரொம்ப நேசிக்காதீங்க. இது என்னோடய பொருள், இது என்னோடய ஃப்ரெண்டு, இவங்க எப்போவும் என் கூட தான் இருக்கணும், என்கிட்ட தான் பேசணும், மற்றவங்க கூட பேசினா அப்போ நான் உங்களுக்கு முக்கியம் இல்லையா, இவங்க என்னை விட்டு போயிடுவாங்களா, அப்படிலாம் யோசிக்கிறீங்களா? இதோ ஒரு உதாரணம். கொஞ்சம் மணல் எடுத்து கையில் இறுக பிடிச்சி பாருங்கள். அந்த மணல் கொஞ்சம் கொஞ்சமாக கீழே விழுந்துக்கிட்டே இருக்கும். ஸோ எந்த ஒரு ரிலேஷன்ஷிப்பையும் நம்ம இறுக பிடிக்க அது நம்மளை விட்டு தூரமாக போயிடும். ஸோ அவங்க போக்கில் விட்டு பிடிங்க. நம்பர் 3, யார்ட்டையும் எதையும் எதிர்பார்க்காதீங்க. நம்ம எதிர்பார்க்க நம்மளுக்கு ஏமாற்றம் தாங்க கிடைக்கும். ஸோ எல்லாத்தையும் கொஞ்சம் ஃப்ரீயாக விடுங்க. கோ வித் ஃப்ளோ. இந்த 3 டிப்ஸையும் ஃபாலோ பண்ணி நீங்கள் ரொம்ப மகிழ்ச்சியாக இருங்க. பாய் ஃப்ரெண்ட்ஸ்.